பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் எங்களுடைய 8 போர்க்கப்பல்கள், ஒரு அணு ஆற்றலால் இயங்கக்கூடிய விமானம் தாங்கி போர்க்கப்பல், அது கூட சேர்த்து இன்னும் 7 போர்க்கப்பல்னு டிஃபென்சிவ் மோட்ல எங்களோட ஆபரேஷனை நாங்கள் ஆரம்பிக்க போறோம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிளாக்கேட்ன்றத கண்டிப்பா எங்களோட படைகள், எங்களோட அந்த கப்பற்படையை வச்சு நாங்க தடுக்க போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. பிரான்ஸ் ஆரம்பத்துல இருந்து நிறைய இடத்துல பார்த்தோன்னா இஸ்ரேலோட ஆபரேஷன்ஸை சப்போர்ட் பண்ணல, அமெரிக்கா ஈரானின் மீது நடத்தின தாக்குதலையும் சப்போர்ட் பண்ணல. ஆனா இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல இருக்கக்கூடிய பிளாக்கேடை உடைக்கிறதுக்கு நாங்க இறங்க போறோம்ன்றத டைரக்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது மிக முக்கியமான திருப்பு முனையா பார்க்கப்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் துருக்கிக்குள்ள மீண்டும் இன்னைக்கு ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணை நுழைஞ்சிருக்கு. போன தடவை நுழைஞ்சதை விட இன்னும் கொஞ்சம் டீப்பராகவே சிரியாவில இருந்து துருக்கிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றின தகவல்கள் எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்தலாம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களா இருக்கேன் தம்பிக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தியா நம்ம இதில் பார்க்க போறதே ஈரானுக்கு சொந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு லேண்டிங் ஷிப்பா இருக்கக்கூடிய குவெசன் சொலைமானி இப்போ அமெரிக்காவால் அழிக்கப்பட்டிருக்கு. பந்தர் அபாஸ் துறைமுகத்தின் பக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு கப்பல் அமெரிக்காவோட ஏர் ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகி கொஞ்சம் கொஞ்சமா கடல்ல மூழ்கிற காட்சிகள் இப்ப வீடியோ வெளியாயிருக்கு. ஏஐ எடிட்டடோ இல்ல ப்ரோபகேண்டா வீடியோவோ கிடையாது. உண்மையிலேயே அந்த கப்பல் மீது தாக்குதல் நடந்தப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான, அதாவது ஈரான் இப்போ சமீபத்தில் இண்டெக்ட் பண்ண ரொம்ப அட்வான்ஸ்டு ஒரு ஷிப்பாக அதை சொல்லியிருந்தாங்க. டெக்னாலஜிக்கலி அவங்க கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க சொன்ன ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு மாடர்ன் டே கூட போட்டி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கப்பலை ஈரான் இப்போ இழந்திருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அவர்களோட கணக்கு பார்த்தோன்னா 44, 45 போயிருக்கு. ஆனால் இது வரைக்கும் OSINTல கிடைக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸ் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய அந்த விஷுவல் எவிடன்ஸ் இதெல்லாம் கணக்கில் வச்சு பார்க்குறப்போ 18 கப்பல்களை ஈரான் இழந்திருக்காங்க. ஒரு சப்மரைனை, அவங்க கிட்ட இருக்க அந்த ஃபட்டா கிளாஸ் சப்மரைனை, ஒரு சப்மரைன் அவங்க இழந்திருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இஸ்ரேல் லெபனானின் மீது ரொம்ப முக்கியமான தாக்குதலை நடத்திட்டு வராங்க. குறிப்பாக இன்னைக்கு அல் ஜஸீரால வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி எடுத்து பார்த்தோன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் லெபனானுக்குள்ள இஸ்ரேல் ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்ததா சொல்லியிருக்காங்க. இது ஒயிட் பாஸ்பரஸ்னு சொல்றது ஐநா சபையால் தடைப்படுத்தப்பட்ட ஒரு குண்டு, ரொம்ப மோசமான ஒரு குண்டு. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல தீ விபத்தானது ஏற்படுதுன்னு வைங்க, நம்ம அந்த இடத்துல தண்ணீரையோ இல்லை தீ அணைக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸையோ யூஸ் பண்ணா அந்த தீ அணைச்சிட முடியும். ஆனால் இந்த ஒயிட் பாஸ்பரஸ்னு சொல்லக்கூடியது ரொம்ப மோசமான ஒன்று. தண்ணியில் விழுந்தாலும் எரியும், இல்லை மரத்தின் மீது விழுந்தாலும் எரியும். ஸ்டீல் மேலே விழுந்துச்சுன்னா அதை உருக்கி ஓட்ட போட்டுட்டு உள்ளே போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு குண்டு. அந்த குண்டுகளை லெபனானுக்குள்ள இப்போ யூஸ் பண்ணுறதா இஸ்ரேல் மீது ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டானது வந்திருக்கு. இதை பற்றி பெருசாக பேச வேண்டிய ஊடகங்கள் இதை ஜஸ்ட் ஒரு நியூஸாக கூட கவர் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு காலையில் இந்த செய்தி வந்திருக்கு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஊடகமும் இதை பற்றி பெருசாக பேசல. எந்த ஒரு நாடு ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தினாலும் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா அதோட விளைவுகளானது அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு மிலிட்டரி டார்கெட்டுக்கு எதிராக இது பயன்படுத்தப்படுறப்போ ஒருவேளை அந்த மிசைல் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டு இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவிலியன் சைட்ஸ் மேலே விழுந்துச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இது ஏற்படுத்தும். லெபனானோட அரசாங்கம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்த இடத்துல வந்தாங்க, இல்ல எங்களோட பகுதிகளை விட்டு வெளியில போனாங்கன்னா கண்டிப்பா ஹெஸ்புல்லாவோட மிலிட்டரி ரோல்ன்றதை நாங்க மொத்தமா தடைப்படுத்துறோம்னு ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காங்க. ஸோ வரப்போற நாட்கள்ல லெபனானோட அரசாங்கம் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான நிறைய அறிவிப்புகளை வெளியிடுறதுக்கும் அதுக்கு இஸ்ரேல் உதவிகள் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகளானது இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா துருக்கிக்குள்ள நடந்த அந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைல் இன்சிடென்ட், துருக்கியோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இன்னைக்கு இதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மதிய நேரத்தில் ஈரான்ல இருந்து லான்ச் பண்ணப்பட்ட ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை சிரியாவில இருந்து துருக்கியோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சிருக்கு. சிரியாவில் வரப்பவே அதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. துருக்கிக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா சிரியா எல்லை, அதாவது சிரியா துருக்கி எல்லையில இருந்து 14 கிலோமீட்டர்கள் தாண்டி கசேண்டப்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நகரம், அந்த நகரத்துக்கு பக்கத்தில் விழுந்ததா சொல்லியிருக்காங்க. இந்த 14 கிலோமீட்டர்களை தாண்டதுக்கு அந்த மிசைலுக்கு வெறும் ஒரு சில வினாடிகள் போதும். ஸோ முன்கூட்டியே அந்த ஏவுகணை வரதை கண்டுபிடிச்சதுனால நாட்டோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது பயன்படுத்தப்பட்டு இந்த ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. துருக்கி இந்த தடவை ரொம்ப பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. ஈரான்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டைல்ஸ் இது 2வது முறை துருக்கியோட ஏர் ஸ்பேஸை பிரீச் பண்றது. இதன் மூலமா ஒரு பாதிப்போ இல்ல கீழே தரையில துருக்கியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு இழப்பானது ஏற்பட்டுச்சு, இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருட்சேதமோ இல்ல அவங்களோட உடைமை மற்றும் அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு உயிர் சேதம் வரைக்கும் அது போச்சுன்னா மிகப்பெரிய அளவு விளைவுகளை ஈரான் சந்திக்கணும்னு நேரடியான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த மிசைலும் அதோட கோர்ஸை சேஞ்ச் பண்ண மாதிரியெல்லாம் தெரியல. சிரியாவின் மீது வீசப்பட்ட ஏவுகணை அதோட பாதையை கம்ப்ளீட்டா மாத்தி இருக்கிறது தெரியுது. ஸோ இதை ஈரான் மோஸ்டா வேணும் பண்ணியிருக்கிறது சான்சஸ் கிடையாது. மேபி எதுவும் தொழில்நுட்ப கோளாறுகள் இல்ல
துருக்கியை இந்த இடத்துல சோதனை பண்ணி பார்க்கறதுக்காக கூட இதை பண்ணிருக்கலாம். அது கம்ப்ளீட்டா ஒரு தனி ஒரு டாபிக்கா இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு யுஏஇயோட 2 ஹெலிகாப்டர் பைலட்ஸ் கிராஷ்ல இறந்திருக்கிறதா யுஏஇ ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அவங்க ஒரு மிஷன்ல ஈடுபட்டிருக்கப்போ அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ்னாலையும் சில தொழில்நுட்ப கோளாறுகள்னாலையும் இந்த ஒரு விபத்து நிகழ்ந்ததா சொல்லியிருக்காங்க. அந்த 2 விமானிகளோட உடல்களையும் இப்போ மீட்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆனது போயிட்டு இருக்கு. ஏன்னா யுஏஇ ஒரு கட்டத்துக்கு மேலே ஈரானோட ட்ரோன்ஸ் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே 11க்கும் அதிகமான ப்ரொஜெக்டைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இந்த 11 ப்ரொஜெக்டைல்ஸ்ன்றது சாதாரணமான சின்ன ஒரு கணக்கு கிடையாது. பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வரப்போ கூட அதிகமாக உங்களோட ஏர்ஃபோர்ஸுக்கு வேலை இருக்காது. ஆனால் இந்த ஷாகித் ட்ரோன்ஸுக்கு உங்களால் பெருசாக இன்டர்செப்டர்ஸை செலவு பண்ண முடியாது. ஏன்னா அதை விட பல மடங்கு அதிகமாக வேலை இருக்கக்கூடிய ஒரு இன்டர்செப்டரை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் மிஷன்ஸ்ல யுஏஇ சம்பந்தப்பட்ட விமானப்படை பயன்படுத்தப்படுறப்போ அதை அவங்களே எக்ஸாஸ்ட் பண்ணுது. குறிப்பா இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்குலாம் அவங்களோட விமானப்படை அதிகமாக பயன்படுத்தி பழக்கம் பண்றது கிடையாது. ஒரு போர் சூழலே அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படலன்றப்போ இது அவங்களுக்கு கம்ப்ளீட்டா புதுசா ஒரு பெரிய பிரஷரை உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ ஈரானுக்குள்ள அடுத்த தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. முஸ்தபா கமேனி அவர்களை அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு ஈரான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே அதாவது கீழே அந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் கன்ஃபார்ம் பண்ணது மட்டும்தான். இன்னைக்கு தான் அஃபிஷியலா, ஏன்னா ஈரான் ஆண்டு இருக்கக்கூடிய அரசின் மூலமா இன்னைக்கு தான் அஃபிஷியலான ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. இதுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து பதிலும் கிடைச்சிருக்கு. முஸ்தபா கமேனி அவர்கள் அவர் மட்டும் இல்ல, யார் இந்த இடத்துல ஈரானோட அந்த சுப்ரீம் லீடரா வந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல பொதுமக்களுக்கு எதிராக செயல்படுறப்போ இல்ல அவங்க பொதுமக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறப்போ அதற்கான விளைவுகளை அவங்க கொடுத்தே ஆகணும். இந்த பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னு என்னன்றதை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஈரான் அமெரிக்காவுக்கோ இல்லை இஸ்ரேலுக்கு எதிராகவோ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர்களையும் இஸ்ரேல் அமெரிக்கா விட்டு வைக்காதுன்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமும் அமெரிக்காவோட தாக்குதல் நடக்க போகிறதுன்றது இது ரொம்ப தெளிவாக காமிச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அயதுல்லா கொமேனி அவர்கள் அவரோட அந்த ஆட்சி முறை எப்படி ஈரான்குள்ள நடந்ததுன்ற தெரியும். இப்போ எல்லாருமே அனலிஸ்ட்ல இருந்து முஸ்தபா கமேனி அவர்களை பற்றி சொல்றது என்னன்னா அவரை விட ரொம்ப மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனா. ஏன்னா அயதுல்லா கொமேனி அவர்கள் கமாண்ட் கொடுக்கறது அந்த கமாண்டை செயல்படுத்தக்கூடிய பொசிஷன்ஸ்ல இவர் இருந்தா சொல்றாங்க. ஸோ ஐஆர்ஜிசியோட அந்த டாப் செயின்ல இருந்து மற்ற ராணுவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் வரைக்கும் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம்லையும் இவருக்கு நேரடியான தொடர்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் ஒன்னா யுனைட் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி ஈரானோட நியூக்ளியர் ரிசர்ச்சை இவரால் கொண்டு போக முடியுன்றது ரொம்ப முக்கியமான கிளைமா வைக்கப்பட்டு இருக்கு. நல்லா நினைச்சு பாருங்க, 60% யுரேனியம் என்ரிச் பண்ணாங்கன்னா அடுத்த சில ப்ராசஸ் மட்டும்தான், ரொம்ப லிமிட்டட் ப்ராசஸ் மட்டும்தான் அந்த வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமா மாற்றதுக்கு இருக்கு. ஆனால் அதை ஈரான் இவ்வளோ நாள் பண்ணலன்றப்போ மிகப்பெரிய ஒரு ஹோல்டு, அதாவது பொருளாதார தடைகள் தன் மீது விலக்கப்பட்டுடாதான் சொல்லக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்புல ஈரான் இருந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவர் வந்தார்னா கண்டிப்பா அந்த 60% சொல்லக்கூடிய அந்த பேரியரை உடைச்சிட்டு 90% வரைக்கும் ஈரான் யுரேனியம் என்ரிச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இப்ஷான் ஃபெசிலிட்டியில் ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கை அமெரிக்கா பண்ணியிருந்தாங்க. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு பாயிண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அமெரிக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. இதோட சேட்டலைட் இமேஜஸும் இப்போ வெளியில் வந்திருக்கு. கடந்த 80 நாட்களில் மிகப்பெரிய அளவு இப்ஷானோட அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியிலேருந்து அந்த மண்ணை வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ டேமேஜ் ஆன அந்த ஒரு ஃபெசிலிட்டியில் யுரேனியமை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈரான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா இது ஒரு எவிடன்ஸாகவும் அமெரிக்கா அந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரோட கேமும் இப்போ ஈரானுக்குள்ள அந்த யுரேனியத்தை நோக்கி மட்டுமே தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இப்போ கடைசியாக பிரான்ஸை பற்றி பார்ப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் இன்னைக்கு 2 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. ஒன்று, ஹெஸ்புல்லா பிரான்ஸோட பேஸின் மீதும் யூகேவோட பேஸின் மீதும் ட்ரோன் தாக்குதலை பண்ணியிருந்தாங்க. இந்த தாக்குதலை லெபனனில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா நிறுத்தலைன்னா அதற்கான பதில்ன்றது பிரான்ஸ் கிட்ட இருந்து வரும். இதை பெரிய ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் லெபனனுக்குள்ள நடத்தக்கூடிய தாக்குதலையும் இந்த இடத்துல கண்டிச்சிருக்காங்க. சரி, ஓகே ஆர்கே, இது என்ன பெரிய ஸ்டேட்மெண்ட்டா? ஹெஸ்புல்லாவால் அவங்களோட பேஸ்க்கு பிரச்சனை இருந்தது. ஏன்னா ஆரம்பத்தில் அதை ஈரான்ல இருந்து லான்ச் பண்ண ட்ரோனா மிஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது பெரிய விஷயம் இல்லை, அடுத்து வந்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். 8 போர்க்கப்பல்களை கொண்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ்ல நிறுத்த போறோம். இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி அவங்களோட ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்த போறதா சொன்னாங்க. இந்த அக்ரிதி பேஸை பாதுகாக்கிறதுக்காகவும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அவங்களோட அசட்ஸை பாதுகாக்கிறதுக்காகவும் டிஃபென்சிவ் மோட்ல பங்கேற்க போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி 8 போர்க்கப்பல்கள் கொண்டு இந்த இடத்துல நிறுத்த போறன்ற அறிவிப்பு யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப பெரிய ஒரு பிரேக் த்ரூவான ஒரு விஷயம் இது. பிரான்ஸுக்கு இது ஏன் முக்கியம்? பிரான்ஸ் இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணலன்றதை சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ப முடியாது, பின்னாடி எல்லா வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நேரடியாக அமெரிக்காவை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எதிர்க்க மாட்டாங்க, அவங்களால எதிர்க்கவும் முடியாது.
அப்படி இருக்க நேரத்தில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கேடுன்றது பிரான்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவலியை உருவாக்கியிருக்கு. காரணம் எனர்ஜி சப்ளைஸ் மட்டும்தான். இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ப்ராப்பராக ஆயில் வரல, இல்லை இந்த இடத்துல டிராஃபிக் ஆனது ப்ராப்பராக நடக்கலனா அதனால பிரான்ஸும் கணிசமான அளவு பாதிக்கப்பட போறாங்க. இது ஒரு காரணம். இரண்டாவது, அமெரிக்காவோட பிரஷர்ன்றது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் மேல மட்டும் இல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளின் மீதும் அதிகமாயிட்டு இருக்கு. எந்தெந்த நாடெல்லாம் முதல்ல அமெரிக்காவோட ஆக்ஷன் இந்த இடத்துல அப்போஸ் பண்ணாங்களோ எல்லாருமே இப்ப சொல்லி வச்ச மாதிரி அமெரிக்காவுக்கு ஃபேவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, ஈரானுக்குள்ள அமெரிக்கா நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ்னால இந்த இடத்துல ஈரானோட மக்களுக்கு விடுதலை வாங்கி தரப்போறோம், யுஏஇ மீது ஈரான் நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு ஈரான் நடத்துற ஸ்ட்ரைக்ஸை பத்தி பேசுறாங்களே தவிர இதை வந்து அமெரிக்கா இனிஷியேட் பண்ணதை பத்தியோ எங்க அவங்க பேசினாங்க, அதோட விட்டாங்க. ஸோ அமெரிக்காவை இவங்க கிரிட்டிசைஸ் பண்ண போறது இவங்க யாருமே பண்ண போறதில்ல, அது தெளிவா தெரிஞ்சு. இப்போ பிரான்ஸோட இந்த அடுத்த கட்ட நகர்வானது ரொம்ப முக்கியமான தருணத்தில் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கேட்ன்றது ஐஆர்ஜிசியால் இந்த இடத்துல போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு சூசைட் ட்ராப் மாதிரி தான். இதில் போயிட்டு சிக்கக்கூடிய கப்பல்கள் மோஸ்டா அந்த இடத்துல தாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம், ஈரான் அந்த இடத்துல எசமெட்ரிக் வார்ஃபேரையும் பண்ணலாம். அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகள்ல இருந்துட்டு ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அவங்களால லான்ச் பண்ண முடியும், ஷூட் அண்ட் ஸ்கூப் மாதிரி. இதே நேரத்தில் அதை சர்வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவோட போர் விமானங்கள் அந்த இடத்த தாக்குதலும் நடத்த முடியும். இப்போ 2 பேரும் செக்மேட் வச்ச மாதிரி ஆச்சா. இதுல முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ண போறதே கடல் கன்னி வெடிகள் தான். இதை எந்த அளவுக்கு ஐஆர்ஜிசி இப்போ டெப்ளாய் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க பண்ணவும் முடியாது. இந்த ரூட்டை கம்ப்ளீட்டா பிளாக்கேட் பண்ணணும், இதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு யாருமே இந்த ரூட் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா தான் அந்த அளவுக்கு கன்னி வெடிகளை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அப்போ டெம்பரரியா இந்த வழித்தடமானது பிளாக் பண்ணி வைக்கப்பட்டிருக்கப்போ அதிகப்படியான கன்னி வெடிகளை அந்த இடத்துல வைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஸோ பிரான்ஸோட இந்த ஒரு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் கன்னி வெடிகள் வைக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாக்கியிருக்கும். இப்போ கன்னி வெடிகள் அதிகமா இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்றதுக்கு கப்பல்களுக்கு மினிமம் 2 வாரங்களாவது ஆகும். கம்ப்ளீட்டா அந்த ஒரு 33 கிலோமீட்டர் பகுதிகளில் மொத்த பிளாக்கேடு எடுக்கணும். அந்த நேரத்தில் ஈரானியவங்களை தாக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல ஈரானுக்கு எதிராக டிஃபென்சிவ் மோட்ல நிக்க போறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமா அதுல பிரான்ஸ். அப்போ இந்த கப்பல்களை இவங்க எஸ்கார்ட் பண்ணி வெளியில கொண்டு வரது மிகப்பெரிய ஒரு மிஷனா மாறப்போகுது. அதே நேரத்தில் ஈரானோட அந்த ஒரு டிராப்லையும் இவங்க சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ வரப்போற வாரத்தில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா மாறும். ஏன்னா சவுதி அரேபியா ஆல்ரெடி 50% மேல அவங்களோட ஆயில் ப்ரொடக்ஷனை குறைச்சிட்டாங்க. இந்த ஆயில் ஃபெசிலிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, சும்மா ஒரு சுவிட்சை போடுற மாதிரி நிறுத்துற மாதிரி இங்க ப்ரொடக்ஷனையோ நிறுத்துறதோ இல்லை ஆன் பண்ணுறதோ முடியாது. ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ். ஸ்டோரேஜில் இருந்து ஏகப்பட்ட சில நாட்கள் வரைக்கும் ஆகலாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிளான்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ரன் பண்ண வைக்கணும்னா. ஸோ 50% வரைக்கும் ரெடக்ஷன் பண்ணியிருக்கிறது குளோபல் மார்க்கெட்டில் ஆல்ரெடி எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையும் சரி பண்ணனா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஆனது திறக்கப்பட்டால் மட்டும்தான் முடியும். அப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கணும்னா ஐஆர்ஜிசி தான் இடத்துல முடிவு பண்ணணும். அதையும் தாண்டி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இவங்க திறப்புன்றது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்க போகுதுன்றது தெரியல. ஒரு நாளைக்கு மினிமம் 80 கப்பல்களாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கிராஸ் பண்ணியாகணும். அதிகபட்ச டிராஃபிக்ன்றது 180 200 தாண்டி கூட போகும். மினிமம் 80 கப்பல் டிரான்சிட் ஆகணும்னா அந்த அளவுக்கு எஸ்கார்ட் மிஷனை அமெரிக்கா இந்த இடத்துல பண்ணியாகணும். அது அவங்களால தனியாக பண்ண முடியாது. அதுக்கு தான் உதவிகளுக்கு இந்த இடத்துல பிரான்ஸ் வருது. சரி, ஓகே, பிரான்ஸ் வந்து நாங்கள் டிஃபென்சிவ் மோட்ல தான் இந்த இடத்துல ஆப்ரேட் ஆக போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கேட் ஐஆர்ஜிசி போடுறப்போ யார் இதை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அடிப்போம்னு சொல்லிட்டாங்க. டிஃபென்சிவ் மோட்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய பிரான்ஸ் நியூக்ளியர் பவர்டு ஏர்கிராஃப்ட் கேரியரா இருக்கக்கூடிய சார்லஸையும் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்ப அந்த கப்பலின் மீது ஈரான் தாக்குனா அதுக்கு பிரான்ஸ் டிஃபென்சிவ் மோட்ல தான் பதில் சொல்லுவாங்களா, இல்ல ஈரானுக்கு எதிரான தாக்குதலை தொடங்குவாங்கன்றது ரொம்ப பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சதுன்னா தாராளமாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விடுவது உங்கள் லாக்கே.